ஏங்க வீட்டை நல்லா கூட்டுங்க. சரிம்மா. டேய், நீ என்னடா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற? அதிசயமா இருக்கு. சும்மா ஒரு ஹெல்ப் தான்மா, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஏங்க இந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, அத்தைக்கு டீ போட்டுடலாம். சரிம்மா. இது என்ன பொண்டாட்டி சொல்ற வேலையெல்லாம் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு போய் பண்றான். டோட்டலா என் பையனையே மாத்தி வச்சிருக்கிறா. என் பையன் எப்படி இருந்த பையன், எத்தனை முறை எழுப்புறதா சீரானா எந்திரா, கடைக்கு போயிட்டு வாடா. கொஞ்ச நேரம் கழிச்சு போறோம்மா. சோ இவங்கிட்ட ஒரு வேலை வாங்கறதுக்குள்ள தம்பி அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, கொஞ்சம் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றா. சரி, நான் விளையாட போயிட்டு வரேன், டைம் ஆச்சு. ஆனா உனக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப பாவண்டா. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஐயோ, இவனுக்கு எவ வந்து வாய்க்கு போறாளா, கடவுளே காப்பாத்தி இவங்கிட்ட இருந்து. இப்படி இருந்து என் பையனை பாவிமாக இப்படி மாத்தி வச்சிருக்காளே. சரிம்மா வர்றேன். நான் வீட்டு வேலை செய்யறேன்னு சொல்லி நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா. சே, இனிமேல் தான் நீ கஷ்டமே பட போற. பொண்டாட்டிக்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். அம்மா அவனை விடாத, இப்படியே வச்சுக்கோ. நான் பண்ண தப்ப நீயும் பண்ணாத. இந்த தலைமுறையாச்சும் ஆம்பளைகளும் வீட்டு வேலை செய்யணும்னு மாறட்டும். பாத்திரம் விளக்குற வேலையெல்லாம் கூட என் பையன் சூப்பரா பண்ணுவான். நான் சூப்பரா பண்றேன் இல்லையோ, நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க. வர்றம்மா. சரி வாங்க, துணி வேற துவைக்கணும்.